இங்கிலாந்து அணியை பழிக்கு பழி வாங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று ஒரு போட்டி மீதம் இருக்கும் போதே தொடரை வென்று உலக சாதனை. T20யில் அடைந்த தோல்விக்கு சேத்து மாத்து ஒருநாள் தொடரில் தரமான பதிலடி கொடுத்த இந்திய அணி. அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது. இந்த இரு அணிகளுக்கு எதிராக 5 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வந்தது. இதில் முதலாவதாக 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்றது. அந்த T20 போட்டிகள் கொண்ட தொடரில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியிருந்தது. அதன் காரணமாக T20 தொடரை இழந்த இந்திய அணி ஒருநாள் தொடரை கைப்பற்றி இங்கிலாந்து அணிக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் இருந்தது. இந்த சூழலில்தான் ஒருநாள் தொடரும் தொடங்கியது. அதுவும் T20 தொடரில் இந்திய அணி தோல்வியடைந்தது என்பது அவ்வளவு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏனென்றால் T20 தொடரை பொறுத்தவரையில் இந்திய கேப்டனாக அனுபவம் இல்லாத ஸ்ரேயஸ் ஐயர் தான் கேப்டனாக செயல்பட்டார். அதேபோல அனுபவம் இல்லாத இளம் வீரர்களுக்கு அந்த தொடரில் இந்திய அணி நிர்வாகம் வாய்ப்பு கொடுத்து பார்த்தது. ஆகவேதான் T20 தொடரை இந்திய அணி இழந்திருந்தது என்று கூட சொல்லலாம். அதாவது புதிய கேப்டன், புதிய இளம் வீரர்கள் என இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கவே அந்த T20 தொடரை இந்திய அணி நிர்வாகம் இப்படியாக அணுகியது. அந்த ஒரு முயற்சி என்பது இந்திய அணிக்கு பலனளிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் T20 தொடரை இந்திய அணி இழந்திருந்தது. ஆனால் ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் அப்படியே நேர்மாறாக இந்திய சீனியர் வீரர்கள் ஒருநாள் தொடருக்கு வந்துவிட்டனர். ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா, KL ராகுல், சுப்மன் கில் என நட்சத்திர அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இந்திய ஒருநாள் அணிக்கு வந்துவிட்டனர். இதனால்தான் இந்திய ஒருநாள் அணியை வீழ்த்துவது என்பது இங்கிலாந்து அணிக்கு சவாலாக இருக்கும் என்று இதற்கு முந்தைய வீடியோக்களில் நாமும் அடிக்கடி கூறி வந்தோம். அதை உறுதிப்படுத்துவது போல இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற அதிகாரப்பூர்வ முதல் ஒருநாள் போட்டியில் டாஸை வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி இந்த முதல் ஒருநாள் போட்டியில் சாதாரணமாக 400 ரன்களை கடந்துவிடும் என்றுதான் எதிர்பார்த்தனர். அந்த ஒரு எதிர்பார்ப்பில்தான் இங்கிலாந்து அணியும் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அப்படியாக களமிறங்கிய இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு பயங்கர அதிர்ச்சியும் காத்திருந்தது. ஏனென்றால் இங்கிலாந்து பேட்டிங் வரிசையை பொறுத்தவரையில் பென் டக்கட் மற்றும் ஜோ ரூட், அதனைத் தொடர்ந்து லியான் டான்சன் என இந்த மூவரை தவிர மற்ற எந்த பேட்ஸ்மேன்களும் சொல்லும்படியாக விளையாடவில்லை. அதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய இந்திய ஆல்ரவுண்டரான அக்சர் பட்டேல் தாங்க. இவர்தான் இந்த போட்டியின் திருப்பு முனையாக செயல்பட்டவர். அதாவது அக்சர் பட்டேல் இல்லை என்றால் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி எதிர்பார்த்தது போல 400 ரன்களை கடந்திருக்கும். ஆனால் அக்சர் பட்டேலின் சிறப்பான பந்து வீச்சால் சூப்பராக பந்து வீசிய இவர் மொத்தமாக 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதுவும் இவர் வீழ்த்திய விக்கெட்டுகள் முக்கியமான விக்கெட்டுகளாகவும் இருந்தது. இதன் காரணமாக இங்கிலாந்து அணி 50 ஓவர்களை முழுமையாக கூட பேட்டிங் செய்யாமல் 48வது ஓவரிலேயே மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து 258 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது. இதுதான் இந்திய அணியின் சிறப்பான சம்பவம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் இதற்கு முன்பு நடைபெற்ற T20 தொடரிலேயே ஒரு போட்டியில் 250 ரன்களை தொட்டிருந்தது இங்கிலாந்து அணி. ஆகவே அப்படிப்பட்ட இங்கிலாந்து அணியை ஒருநாள் போட்டியில் அதே அளவுக்கான ரன்களில் சுருட்டி இந்திய அணி சாதனை படைத்திருந்தது. அதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய அக்சர் பட்டேலின் சிறப்பான பந்து வீச்சு தாங்க. பின்னர் இந்த ஒரு இலக்கை நோக்கி சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் பெரிதாக ஒன்றும் அலட்டிக் கொள்ளவே இல்லை. ஏனென்றால் இந்த இலக்கு என்பது குறைவாக இருப்பதால் சாதாரணமாகவே விளையாடி இந்த போட்டியில் இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்றது. அதாவது 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் முதல் அதிகாரப்பூர்வ ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று சாதனை படைத்திருந்தது. ஆக மீதமிருக்கும் 2 போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டாலே இந்த தொடரை கைப்பற்றிவிடும் என்ற சூழ்நிலையும் உருவானது. அது மட்டுமில்லாமல் T20 தொடரில் அனுபவமில்லாத இந்திய அணியை வீழ்த்திவிட்டு இங்கிலாந்து அணி ஆடிய ஆட்டத்திற்கு சரியான பதிலடி கொடுப்பது போல இந்த ஒருநாள் தொடரில் இந்திய சீனியர் அணி இங்கிலாந்து அணியை முதல் போட்டியிலேயே துவம்சம் செய்தது என்பது இந்திய அணியின் பலம் என்ன என்பதை மீண்டும் கிரிக்கெட் உலகத்திற்கு நிரூபித்துள்ளது. மேலும் கடந்த சில வருடங்களாகவே
கிரிக்கெட்டில் நம்பர் 1 அணியாக இந்திய அணிதான் இருந்து வருகிறது என்பதற்கு இந்த ஒரு கம்பேக்கும் இந்த ஒரு வெற்றியுமே உதாரணம். அது மட்டுமில்லாமல் இந்த முதல் போட்டியில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இரண்டாவது ஒருநாள் போட்டியிலும் இந்த இரு அணிகளும் களமிறங்கியது. சற்று முன் தொடங்கிய அந்த ஒரு போட்டியில் டாஸை வென்ற இங்கிலாந்து அணி இந்த முறை பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த முறை ரோஹித் சர்மாவின் ருத்ர தாண்டவத்தை பார்க்க முடிந்தது. அதாவது கடந்த முதல் போட்டியில் ரோஹித் சர்மா 11 ரன்கள் மட்டுமே எடுத்து விக்கெட்டை இழந்திருந்தார். சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல் போன்றவர்கள்தான் முதல் ஒருநாள் போட்டியில் சூப்பராக பேட்டிங் செய்திருந்தனர். ஆனால் இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் நம்முடைய ஹிட்மேன் ரோஹித் சர்மா ருத்ர தாண்டவ ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அதிரடியாக விளையாடிய இவர் வெறும் 79 பந்துகளில் 123 ரன்கள் வரை குவித்திருந்தார். இவரை தொடர்ந்து விராட் கோலியும் அரை சதத்தை கடந்திருந்தார். விராட் கோலியை தொடர்ந்து தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரும் 79 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இப்படியாக இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணியின் ஆதிக்கம் என்பது பேட்டிங்கிலேயே நன்றாக தெரிந்தது. பின்னர் கடைசி வரை சூப்பராக விளையாடிய இந்திய அணி 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 393 ரன்கள் வரை எடுத்திருந்தது. இந்த ஒரு இலக்கு என்பது கடினமான இலக்கு என்பதைப் போல தெரிந்தாலும் இந்த போட்டி நடைபெறுவது இங்கிலாந்து நாடாக இருப்பதால் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய இலக்கையும் இங்கிலாந்து அணி சேசிங் செய்துவிடும் என்றுதான் பலரும் எதிர்பார்த்தனர். ஆனால் நம்முடைய இந்திய அணியில், அதாவது இந்த ஒருநாள் அணியில் பும்ரா என்ற மிகப்பெரிய நம்பர் 1 உலக சாதனை பந்து வீச்சாளர் இருக்கிறார். ஆகவே பும்ராவை வைத்துக்கொண்டு ஒரு போட்டியில் எதிரணி 393 ரன்களை சேசிங் செய்வது என்பது கனவில்தான் சாத்தியம். அந்த ஒரு நம்பிக்கையில்தான் இந்திய அணியும் பந்து வீச களமிறங்கியது. அப்படியாக பந்து வீச களமிறங்கிய இந்திய அணியில் பலரும் எதிர்பார்த்த பும்ரா அவருடைய வேலையை சிறப்பாகவே செய்தார். ஆனால் பலரும் எதிர்பார்க்காத இன்னொருவர் தான் நம்முடைய அக்சர் பட்டேல். கடந்த முதல் போட்டியில் சிறப்பாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய இவர் இந்த போட்டியிலும் பந்து வீச்சில் மிரட்டிவிட்டார். ஒரு பக்கம் பும்ரா இந்த போட்டியில் 10 ஓவர்கள் வீசி வெறும் 38 ரன்கள் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார். அதே சமயம் மறுபக்கம் நம்முடைய அக்சர் பட்டேல் 10 ஓவர்களை வீசி 54 ரன்கள் கொடுத்திருந்தாலும் 4 விக்கெட்டுகளை வீழ்த்திவிட்டார். அந்தளவுக்கு அக்சர் பட்டேலின் பந்து வீச்சு என்பது இந்த போட்டியிலும் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலமாக மாறியது. இதன் காரணமாக இந்த போட்டியில் 269 ரன்னில் இங்கிலாந்து அணி ஆல் அவுட் ஆகி இரண்டாவது தோல்வியை தழுவியது. அதே சமயம் இந்த இரண்டாவது போட்டி என்பது வார்ம் அப் மேட்சாக நடைபெற்ற போட்டி என்பதால் இதே போல ஒரு ஆட்டத்தை இரண்டாவது அதிகாரப்பூர்வ ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி வெளிப்படுத்தி ஒரு போட்டி மீதம் இருக்கும் போதே இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிடும் என்ற நம்பிக்கையும் இந்திய அணிக்கு வந்துவிட்டது. அதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய T20 அணியில் இருந்தது போல இளம் வீரர்களோ அனுபவம் இல்லாத கேப்டனோ இந்த ஒருநாள் போட்டியில் கிடையாது. ஏனென்றால் இந்த ஒருநாள் போட்டியில் அனுபவம் வாய்ந்த வீரர்களும் அனுபவம் வாய்ந்த கேப்டனும் இருக்கின்றனர். ஆகவே அதை வைத்து பார்க்கும்போது இந்த ஒருநாள் தொடர் என்பது இங்கிலாந்து அணிக்கு சிம்ம சொப்பனமாக மாறிவிட்டது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு அபாரமான தொடர் வெற்றிகளை பற்றியும் இந்த ஒருநாள் தொடரை இந்திய அணி எளிதாக கைப்பற்றிவிடுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.